உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, 26ஆம் வாரம் புதன். முதல் வாசகம் யோபு இயல் 9 இறை வாக்கியங்கள் 1 முதல் 12, 14 முதல் 16. பில்தாது என்ற யோபுவின் நண்பன் கடவுளுடைய நீதியை எடுத்து கூறி, அக்கடவுள் ஏன் யோபுவை தண்டிக்க வேண்டும் என்று வினவுகிறார். மாசற்றவனை கடவுள் தள்ளி விடுவதில்லை, கொடியவர்களுக்கு கை கொடுத்து உதவுகிறதில்லை. 8:20. பின் ஏன் அவர் யோபுவை தண்டிக்க வேண்டும் என்பது கேள்வி. இக்கேள்வியின் தொங்கியிருப்பது ஒன்று, யோபுவின் பால் கடவுள் அநீதியாக செயல்படுகிறார் என்பது, அல்லது யோபு கடவுளுக்கு முன் பாவி, எனவே அவர் தண்டனை அடைந்திருக்கிறார் என்பதாகும். இன்றைய வாசகத்தில் யோபுவின் பதில் அமைகிறது. மனிதன் நீதியற்றவன். புனிதரான கடவுளுக்கு முன் நாம் அனைவர் குற்றவாளிகளே. தூயவர் தூயவர் தூயவர், எசாயா 6:3, திருவெளிப்பாடு 4:8 என்று விண்ணவரால் போற்றப்படும் ஆண்டவர் முன் நாம் அனைவரும் பாவிகளே. எனவே தான் திருப்பாடல் ஆசிரியரும், தண்டனை தீர்ப்புக்கு அடியானை இழுக்காதேயும், ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் திருமுன் நீதிமான் இல்லை. திருப்பாடல் 143:2 என்பார். யோபுவும் கடவுள் முன்னிலையில் மனிதன் எப்படி நீதிமானாக தோன்றக்கூடும் 9:2 என்று கேட்பது பொருள் மிக்க கேள்வி. இக்கேள்வி நம்மையும் துளைக்க வேண்டும். நம் பாவங்களை நினைத்து நாம் அழ வேண்டும். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். தீர்க்கின்றவாறு என் பிழையை நின் சீரருள் என்கொள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். பாவநாசம், உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன். என்னை வருக என்றருள் புரிவாயே என்று வேண்டுவோம். இறைவன் நீதியுள்ளவர். நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைநாக்க செய்கின்றீர். நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். திருப்பாடல் 99:4. நிலவுலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். திருப்பாடல் 96:13. உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்ட மாண்புடன் வெற்றி வாகை சூடி வாரும். திருப்பாடல் 45:4. உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல். திருப்பாடல் 45:6. இக்கடவுள் தம் நீதியை இவ்வுலகிலே என்றும் நிலைநாட்டுகிறார். அவரது ஞானமும் வல்லமையுமே. யோபு 9:4. அவருடைய நீதியின் அடிப்படை தூண்கள். அவர் ஞானமிக்கவர், எனவே நன்மை எது தீமை எது, நல்லோன் யார் தீயோன் யார் என்பதை அவர் அறிவார். அவர் ஆற்றலில் வல்லவர், எனவே அவர் நல்லோருக்கு பரிசும் தீயோருக்கு தண்டனையும் வழங்கக்கூடியவர். அவர் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் அப்பாற்பட்ட செயல்களோ நபர்களோ இருக்கவே முடியாது. இத்தகைய ஞானமும் வல்லமையும் கொண்டு அவர் நீதியுடன் அரசோற்றுவார். இஞ்ஞானமும் வல்லமையும் மனித அறிவுக்கு எட்டாதது. எனவே ஆராய்ச்சி அறிவுக்கு எட்டாத அரிய செயல்களையும் கணக்கற்ற விந்தைகளையும் அவர் செய்கிறார். 9:10 என்பார் யோபு. ஆகவே அவரை கேட்பவன் யார்? 9:12. இறை ஞானத்திற்கும் வல்லமைக்கு முன், அதாவது இறைவனின் நீதிக்கு முன் மனிதன் பணிந்து செல்வதே கடன். ஏனெனில்
மலைகளை பெயர்க்கும் அவர், மண்ணுலகை அசைக்கக்கூடிய அவர், கதிரவனையும் விண்மீன்களையும் அசைக்கக்கூடிய அவர். 9:4-9. உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர் தம் கொடும் செயலுக்காகவும் தண்டிப்பார். ஆணவக்காரர்களின் அகந்தையை அழிப்பார். அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவார். எசாயா 13:11. எனவே அவர் நீதிக்கு முன் தலை சாய்ப்போம், அவர் நீதிக்காக கெஞ்சி மன்றாடவும். அவர் போன்று நாமும் நீதி நியாயம் உள்ளவர்களுக்காக வாழ்வோம். அவர் போன்று நாமும் நியாயமும் நீதியும் உள்ளவர்களாக வாழ்வோம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோம், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். 2ஆம் வாசகம். நற்செய்தி லூக்கா இயல் 9 இறைவாக்கியங்கள் 57-62 முடிய. இயேசுவின் சீடராய் இருப்பதற்கு வேண்டிய தகுதிகள் பற்றி இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது. இயேசுவை மூவர் எதிர்படுகின்றனர். அம்மூவர் வழி சீடத்துவத்தின் இன்றியமையா குணங்கள் பற்றி விளக்குகிறார். பிறப்பொருள் அகற்றல். சீடன் என்பவன் தன்னுடைய இன்பத் துன்பங்களிலே பங்கு பெறுவான். தலைவர் மகிழ இவன் மகிழ்ந்திருப்பான். தலைவரின் துன்பத்திலே தானும் பங்கு பெறுவான். தலைவருடைய நிலை எதுவோ அதுதான் சீடரின் நிலையாயும் இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றும் ஆசை இருந்தால் மட்டும் போதாது. முதல் ஆளிடம் இவ்வாசை இருக்கிறது. 9:57. எனினும் ஆசை மட்டும் போதாது, துன்பத்திலும் தொடர்ந்து ஒட்டிக்கொள்ளும் தன்மையும் வேண்டும். இயேசுவோ ஏழை தச்சனின் மகன், நாடோடி போதகர். தரையே அவரது பஞ்சுமெத்தை, வானமே அவரது கூரை. மண்மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. 9:58 என்பார். சீடனும் அவரை பின்பற்ற வேண்டும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ மத்தேயு 6:25 கவலைப்படாது. சீடன் தன் தலைவரின் இயேசுவின் நிலையிலே பங்கு பெற வேண்டும். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், இறைத்தாள் பூண்டேன், புறம்போகேன், இனி புகம் போகலொட்டே என்பது தான் உண்மை சீடத்துவம். பிறர் பற்று அகற்றல். பொருட்களை அகற்றுவது மட்டும் போதாது, அப்பொருட்கள் மேலுள்ள மிகைப்பற்றையும் அகற்ற வேண்டும். அதோடு இறைவனுக்கு வாழ்வில் முதலிடம் தர வேண்டும். இவ்விடத்தை உற்றோர் உடன் பிறந்தோருக்கு கொடுப்பது தவறு. இங்கு இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்யட்டும் என்பதன் வாயிலாக இயேசு கூற விரும்புவது நம் அன்பு செயல் செய்யக்கூடாது என்பதன்று. மாறாக நம் எண்ணம், சொல், செயல்களிலே இறைவன் தலையிடம் பெற வேண்டும் என்பது மட்டுமே. தாய் தகப்பன் உற்றார் உறவினர் பால் நாம் அன்பு காட்டுவதை இயேசு மறுப்பவர் அல்ல. அன்பு காட்டுவதை இயேசு மறுப்பவர் அல்ல. மாறாக இப்பற்றுகள் நாம் இயேசுவின் மேல் கொள்ள வேண்டிய பற்றுக்கு அல்லது நாம் மேற்கொண்டுள்ள நற்செய்தி பணிக்கு இடையூறும் தடங்கலமாயிருப்பின் அவற்றை நாம் அகற்ற வேண்டும் என்பதேயாகும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. குறள் 350. ஆற்றிலே ஒரு காலம் சேற்றிலே ஒரு காலம் வைப்பது தவறு. பிற நோக்கு அகற்றல். முன் வைத்த காலை பின் வைக்கலாகாது என்பது மரபு. எண்ணி துணிய கருமம்
துணிந்தன் பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. குறள் 467 என்பார் வள்ளுவர். இயேசுவை பின்பற்ற விரும்பும் சீடனும் அவரிடம் வைத்த கண் வாங்காது அவருடைய மதிப்பீடுகளை பற்றி கொண்டு நிலையாய் இருத்தல் வேண்டும். கலப்பையில் கை வைத்தவன் நேராக உழுவதிலேயே தன் கவனம் முழுவதையும் செலுத்த வேண்டும். பின்னாலோ அல்லது வேறு பக்கங்களிலோ பார்த்து கொண்டு கலப்பையை பிடித்தானால் மாடுகள் வேறு பக்கம் திரும்பிச் சென்று கொண்டிருக்கும், உழவும் பாழ்படும். எனவே இவனுக்கு கவனம் மிக அவசியம். இது போன்றே சீடனுக்கும் வேண்டும். இங்கு நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள தேர்வு பற்றி கூறப்படவில்லை. மாறாக நல்லதற்கும் அதிக நல்லதற்கும் இடையே நாம் செய்ய வேண்டிய தேர்வு பற்றி கூறப்படுகிறது. இறையரசு பணியிலே நம்மை முழுவதும் பலியாக அர்ப்பணிப்பதில்தான் உண்மை சீடத்துவம் அடங்கி உள்ளது. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையதுடையரோ மற்று. குறள் 591. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. குறள் 598. எனவே சீடத்துவ பணியில் ஒரு நோக்கோடு முழு நோக்கோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஊக்கமது கைவிடேல் என்னை பின் செல் என்பதை நினைவில் இருத்துவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.